வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் வணிகவியல் பாடத்திற்கான இரண்டாம் திருப்புதல் தேர்வு செகண்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர். சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கும். சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமலே இருப்பாங்க. செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் எழுதாத மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த டிஸ்ட்ரிக்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிவிஷன் எக்ஸாமை கேர்லெஸ்னஸாக இருக்காதீங்க. ஏன்னா பப்ளிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறப்பயே பப்ளிக்கு எப்படி படிக்கிறீங்களோ அப்படி படிங்க. ஏன்னா உங்களுக்கு பப்ளிக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 25 டேஸ் தான் இருக்குது. இந்த 25 டேஸை நல்லா பயன்படுத்தி நீங்கள் படித்தாதான் உங்களால் நல்ல மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். யார் யாருக்கெல்லாம் 550+ வேணும் இல்லை 570+ வேணும்னா நீங்கள் அதற்கான கடின உழைப்பு போடணும். இந்த 25 டேஸ் நல்லா படிங்க. ஏன்னா காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தியரி கொஷின்ஸ். அப்போ தியரி கொஷின்ஸ் நிறைய இருக்கும். அப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு தெளிவாக எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கலையோ அதுக்கெல்லாம் நிறைய நாட்கள் ஒதுக்கி நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். நம்ம சேனல்லேருந்து இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் இருக்குது. காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. நீங்கள் பேப்பரில் 25 எடுத்தால் பாஸ், 10 மார்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் போட்டுருவாங்க. 35 எடுத்தால் பாஸ். நீங்கள் அப்போ ஈஸியாக நீங்கள் 1 மார்க்ஸ் அப்படின்னா 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இதை அட்டன் பண்ணாலே ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிடலாம். அதனால் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா உங்களோட டோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இல்லை என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. OTCEI சிறுகுறிப்பு வரைகை கேட்டிருக்காங்க. துணை தரகர் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. மனிதவள மேலாண்மை என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. சந்தை இடுகை கலவையின் வரை விலக்கணம் தருக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுகுறிப்பு வரைக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. உட்புறச் சூழல் என்றால் என்ன? மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? தொழில் முனைவோரின் மேலாண்மை பணிகள் யாவை? குறைவெண் குவாரம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க்ஸ் இதையே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 2 மார்க்ஸ் இல்லை 5 2 மார்க்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு குறி இலக்கு மேலாண்மையின் ஏதேனும் 3 செயல்முறைகளை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் நிதி சந்தையின் வரை எல்லையை விளக்குக. புறத்தோய்மற்ற பத்திரங்கள் என்றால் என்ன? ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் உள்ள புறத்திறனீட்டல் படிநிலைகளை கூறுக. தனியிட சண்டை பற்றி விளக்குக. புதிய பொருளாதார கொள்கை பற்றி குறிப்பு வரைக. மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்றம் இவைகளை வேறுபடுத்துக. தனி உரிமை தொழில் முனைவோர் என்பார் யார்? நிழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கிறோம்? 10CUவின் தலைமையகம் மற்றும் உறுப்பினர்களை பற்றி விவரின்னு கேட்டிருக்காங்க. டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எய்தர் ஆர் கொஷின்ஸ் தான் வரப்போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஷின்ஸாக தான் டேரெக்டாக 5 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் 5 மார்க்ஸுக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேஜஸ் ஆச்சு கவர் பண்ண பாருங்கள். 2 or 2.5 பேஜஸ் கவர் பண்ண பாருங்கள். மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. பல வகையான நிறும கூட்டங்களை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. அரசு பத்திரங்களின் இயல்புகளை விவரிக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா பங்குகளுக்கும் கடன் பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுத சொல்கிறாங்க. இப்போ வேறுபாடு நம்ம எழுதுகிறப்ப நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ்னால் ஒரு 7 பாயிண்ட்டாச்சு எழுதணும். நமக்கு ஒரு பாயிண்ட்டு தப்பாக இருந்தாலும் அவங்க இன்னொரு பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்துப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு கொஷின்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் போடுறேன். பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அதில் எப்படிலாம் ஸ்கோர் பண்ணி எப்படிலாம் ஹை மார்க்ஸ் வாங்கிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பங்குச்சந்தையின் பணிகளை விவரிக்க சொல்கிறாங்க. ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவரி. தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. பாரம்பரிய சந்தை இடுகை எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது விளக்குக. நிறைய பார்த்தீங்கன்னா வேறுபாடு கொஷின் கேட்டிருக்காங்க. செபியின் பணிகளை விவரி செபியோட பணிகள் கேட்டிருக்காங்க. நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை? நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. LPGயின் சிறப்பு அம்சங்களை விளக்குக. விற்பனை ஒப்பந்தங்களின் அடிப்படை கூறுகளை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. டீட்டெயில் கொஷின்ஸ்லாம் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா சப்டாபிக் போட்டு எழுத பாருங்கள். அப்படி இல்லைனா பாயிண்ட் போட்டு எழுத பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸ் ஆன்சர் நீங்கள் ரைட் பண்ணும்போதும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தப்பாக எழுத பார்க்காதீங்க. நீங்கள் உள்ளே கூட உங்களால் தப்பாக ரைட் பண்ணாலும் அவங்க ஸ்டார்டிங்லேயே டீச்சர்ஸ் திருத்தறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம தப்பு வந்துடுச்சுனாலே அந்த கொஷினுக்கு மார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும். அதனால் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மேக்ஸிமம் கரெக்டாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
நல்லபடியாக பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணி நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.